இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை அழைத்து அவர்களுக்கு அதிகாரம் அளித்தது போல நம்முடைய திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மையும் அவருடைய பணிக்கென்று அழைக்கிறார். இரண்டாவதாக, நாம் நற்செய்தியை நம்பி அதை பரப்ப வேண்டும். நாம் நற்செய்தியை பரப்பும் பணி வெறும் வார்த்தைகளால் மட்டுமல்ல, நம்முடைய செயல்களாலும் இருக்க வேண்டும். அதை தான் திருத்தூதர்களும் செய்தார்கள். மூன்றாவதாக, கடவுளின் பராமரிப்பில் நாம் நம்பிக்கை கொள்ளுதல். நாம் உலக போக்கிலான காரியங்களை வெறுத்துவிட்டு கடவுளின் பராமரிப்பில் முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். நான்காவதாக, கீழ்ப்படிதலுடன் அழைப்பை ஏற்று வாழ வேண்டும். அன்னை மரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உன் சொற்படியே நிகழட்டும் என்று தம்மையே கீழ்ப்படிந்து அடிமையாக தாழ்த்தி கொண்டு கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டது போல நாமும் அவளுடைய முன்மாதிரியை பின்பற்றி நாமும் கடவுளின் வார்த்தை கீழ்ப்படிந்து தாழ்ச்சியுடன் மனப்பான்மையோடு இறைவார்த்தை ஏற்று அதன்படி வாழ வேண்டும். எனவே இந்த 4 விஷயங்களையும் நம் வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். நாமும் புனித வழியில் அடைவோம். ஆமென்.